அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி பயணத்தின் போது பாஜக தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் இபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி பயணத்தின் போது பாஜக தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பிற்பகல் டெல்லி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம். அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு நேரடியாக வருகை புரிந்து அவர் மற்றும் அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் இணைந்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கூட்டணி எத்தனை தொகுதி என முடிவெடுக்கப்பட்டு விட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் என இரு தலைவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக பாமக கூட்டணி இயற்கையான கூட்டணி எனவும் திமுகவை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய மாபெரும் கூட்டணி எனவும் இரு தலைவர்களும் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது கூட்டாக அறிவித்திருந்தார்கள். மேலும் பல அரசியல் கட்சிகள் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இன்று பிற்பகலில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருச்சிக்கு வருகை தந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி 2 முறை சந்தித்து பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் மேலும் பல கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என அமித்ஷாவினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடித்து பாமக கூட்டணிக்குள் வருகை தந்திருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகளை, குறிப்பாக தேமுதிக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை கூட்டணிக்குள் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் அதிமுக தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பாக விவாதிப்பதற்காகவும் ஆலோசனை நடத்துவதற்காகவும் இன்று பிற்பகலில் 2:30 மணி விமானத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக தமிழகத்துக்கான பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் இணை பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை அகற்றிவிட்டு அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பதற்கு தேவையான அனைத்து விதமான வியூகங்களையும் அதிமுக பாஜக வகுத்து வரக்கூடிய சூழலில் மேலும் அதனை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு கட்சிகளை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசவிருக்கிறார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.